நாளை தொடங்கி வரும் டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். டெல்லியில் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசனை. மத்திய அரசு எந்த விவாதத்திற்கும் தயாராக இருப்பதாக அமைச்சர் கிரண் ரிஜிஜு உறுதி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75ஆம் ஆண்டை ஒட்டி நிகழ்ச்சிகள் நடத்த முதல்வர் ஸ்டாலின் இன்று உத்தரவு. வரும் 26ஆம் தேதி அரசு அலுவலகங்கள், பள்ளி கல்லூரிகளில் அரசியல் சட்ட முகப்புரையை வாசிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழா. ஜானகி அம்மாளின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மரியாதை. கட்சி நலனுக்காக கட்சியை விட்டுக் கொடுத்தவர் என நடிகர் ரஜினிகாந்த் புகழாரம். அரசியல் ஆலோசனைகளை கேட்டிருந்தால் நிம்மதி உள்ளிட்ட அனைத்தையும் இழந்திருப்பேன் எனவும் பேச்சு. ஏஆர் ரஹ்மானை பிரிந்தது ஏன் என்பது குறித்து மனம் திறந்தார் சாய்ரா பானு. தனது உடல்நிலையால் அவரது பணிகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பிரிந்து வாழ முடிவெடுத்ததாக இன்று விளக்கம். உலகிலேயே தலைச்சிறந்த மனிதர் என்றும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழை எச்சரிக்கை. சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று தகவல். ஜார்க்கண்ட் மாநில புதிய முதலமைச்சராக பதவியேற்க இன்று உரிமை கோரினார் ஹேமந்த் சோரன். வரும் 28ஆம் தேதி நடைபெறும் பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தகவல். 2025 ஐபிஎல் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் இன்று மும்முரம். ஐபிஎல் வரலாற்றில் அதிகபட்ச தொகைக்கு ஏலம் போன வீரர் ஆனார் ரிஷப் பந்த். 27 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது லக்னோ அணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.